வணக்கம் மாணவர்களே. அணிப்பெருக்கல் பாடத்தில் ஏற்கனவே நம்ம எடுத்துக்காட்டில் கணக்குகள் பார்த்துருக்கோம். இப்போ பயிற்சியில் எடுத்துக்காட்டு மாடல் இருக்கக்கூடிய கணக்குகள் தவிர சில கணக்குகளை நம்ம இதில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஒரு கணக்கு எடுத்துக்கிடுவோம். பயிற்சி 3.19 7வது கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று ஏ இன்ட்டு பிசி சமம் ஏபி இன்ட்டு சி. இது சேர்ப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 2 கணக்கில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இதை சரிபார்க்க சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இடதுகைப்புறம் மற்றும் வலதுகைப்புறம் அது ரெண்டையும் தனித்தனியாக பார்த்து ரெண்டும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு முதல் கணக்கு எடுத்துக்கிடுவோம். ஏ இன்ட்டு பிசி. அதில் நிரூபிக்க வேண்டியது என்னென்னா, ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. அதில் ஃபஸ்ட்டு இடதுகை பக்கம் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், எடுத்துக்கிடுவோம். ஏ இன்ட்டு பிசி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பி இன்ட்டு சி இருக்குது. அப்போ பியையும் சியையும் முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், பெருக்கிக்கிடுவோம். ரைட்டா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போயுமே அந்த மாதிரி நிரூபிக்க சொல்லி வந்துச்சுன்னா இடது பக்கம் இருக்கக்கூடியதை தனியாகவும் வலது பக்கம் இருக்கக்கூடியதை தனியாகவும் நம்ம சரிபார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் சமமாக இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதுமானது. ரைட்டுங்களா? ரைட்டு. ஃபஸ்ட்டு இப்போ பிசியை பார்த்துக்கிடுவோம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை பார்க்கணும் முதல்ல. ரைட்டுங்களா? மறந்துடாதீங்க. அப்போ பி இன்ட்டு சி. பிங்கிற அணியை எழுதியிருக்கோம். அதுக்கடுத்தது சிங்கிற அணியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். பெருக்களுக்கு நமக்கு ஏற்கனவே சொன்ன ரூல் தான். 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா? 7 மாதிரி, அதாவது நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். ரைட்டா? அந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது. நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். ரைட்டா? ரைட்டு. அப்போ பெருக்குங்க. இங்கே பாருங்கள், 4 இன்ட்டு 2 8, 0 இன்ட்டு 1 0. ரைட்டா? அதே மாதிரி பெருக்கணும்னா பாருங்கள், 4 2 8, 0 இன்ட்டு 1 0. ரைட்டு. இப்போ இந்த நிறையை வச்சு அடுத்த நிரலை பெருக்குறீங்க. 4 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 2 0. அடுத்தது முதல் நிறைய வச்சு பெருக்கியாச்சுன்னா அடுத்து ரெண்டாவது நிறைக்கு வந்துடுறீங்க. இப்போ ரெண்டாவது நிறைய வச்சு பெருக்கும் பொழுது 1 இன்ட்டு 2 2, 5 இன்ட்டு 1 5. அடுத்து ரெண்டாவது நிறைய வச்சு ரெண்டாவது நிரலை பெருக்குறீங்க. 1 இன்ட்டு 0 0, 5 இன்ட்டு 2 10. ரைட்டுங்களா? அப்போ பெருக்களுக்கு நல்ல விளக்கமே சொல்லியாச்சு. ஏற்கனவே நிறைய கணக்குகள் பெருக்களில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை திரும்பவும் ஒரு தடவை பாருங்கள். 2-3 தடவை ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக நமக்கு புரியும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ நம்ம வழக்கம் போல் கூட்டி போட்ட வேண்டியது. 8 + 0 8. அதே மாதிரி 0 + 0 0. 2 + 5 7. 0 + 10 10. கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக கூட்டி போட்டுருவீங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் கலந்து வந்துச்சுன்னா நம்ம அந்த கொஞ்சம் கவனமாக செய்யணும். ரைட்டுங்களா? இரண்டிலும் அடையாளம் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி போட வேண்டும். அடையாளம் வேறு வேறையாக இருந்தால் கழித்து பெரிய எண்ணில் உள்ள குறியை போட வேண்டும். ரைட்டா? கூட்டினாலும் சரி கழித்தாலும் சரி பெரிய எண்ணில் உள்ள குறியை போட வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ பி இன்ட்டு சி முடிஞ்சு. இப்போ என்ன செய்யணும், அதாவது ஏயோட பிசியை பெருக்கணும். ரைட்டா? ஏ இன்ட்டு பிசி. அப்போ ஏங்கிறதுக்கு ஏங்கிற அணி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அணி நம்ம முதல்ல இங்கே இறக்கிருக்கோம். அதுக்கடுத்தது பிசி அப்படிங்கிறது பிசி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே இங்கே போட்டாச்சு. ரைட்டா? திரும்பி இதை பழையபடி பெருக்கணும். பெருக்கிறதுக்கு அதே ரூல் தான், மாற்றமே கிடையாது. 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அதாவது நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். ரைட்டா? இப்போ பெருக்கி போடுங்க. 1 8 8, 7 14. அதே மாதிரி 1 0 0, நல்லா கவனிங்க, 1 0 0, 2 10 20. அடுத்தது ரெண்டாவது நிறைய வச்சு பெருக்கும் பொழுது 1 8 8, 3 21. அடுத்தது 1 0 0, 3 10 30. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டி போடுங்க. 8 + 14 ரைட்டா 22. 0 + 20 20. 8 + 21 29. 0 + 30 30. ரைட்டுங்களா? இப்போ இடது கை பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி வலது பக்கம் என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? இதுக்கு நம்ம சமன்பாடு நம்பர் 1ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது வலது பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஏபி இன்ட்டு பிசி அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நம்மளுடைய ரூல்ஸ் படி என்னதுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். இப்போ ப்ராக்கெட்டில் ஏபி இருக்குது. அப்போ ஏயையும் பியையும் பெருக்கணும். பெருக்கிறதுக்கு திரும்பவும் சொன்ன அதே ரூல் தான். 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். ரைட்டா? பெருக்கணும்னா 1 4 4, 2 1 2 2. அதே மாதிரி 1 0 0, 2 10. அடுத்து ரெண்டாவது நிறைக்கு வந்துடுறோம். ரெண்டாவது நிறையை வச்சு ஒவ்வொரு நிரலாக பெருக்குறீங்க. 1 4 4, 3 1 3. திருப்பி ரெண்டாவது நிறையை வச்சு ரெண்டாவது நிரலை பெருக்குறீங்க. 1 0 0, 3 5 15. கூட்டி போடுங்க. 4 + 2 எவ்வளவு,
6. அதே மாதிரி இது 10, 4 3 7, 0 + 15 15. ரைட்டுங்களா? ஏபி முடிஞ்சு. அடுத்து ஏபியோட எதை பெருக்கணும்? சியை பெருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ ஏபியை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், அதுக்கு அடுத்தது சியை எழுதிக்கிறோம். இப்போ பெருக்கி எழுதுங்க. வழக்கம் போதே 7 மாதிரி தான். ரைட்டுங்களா? பெருக்குங்க. 6 2 12, 5 1 10. அடுத்தது 6 0 0, 5 2 20. அடுத்தது 7 2 14, 15 × 1 15. அடுத்து இந்த நிறைய வச்சு இந்த நிரலை பெருக்குங்க. 7 0 0, அடுத்து 15 × 2 எவ்வளவு? 30. ரைட்டுங்களா? இப்போ இதை நம்ம கூட்டி எழுதிடுறோம். கூட்டினோம்னா பாருங்கள், 12 + 10 22, இது ஒரு 20, இது ஒரு 29, இது ஒரு 30. இதுக்கு வந்து சமன்பாடு நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ரிசல்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 எப்படி இருக்குது? நமக்கு சமமாக இருக்குது. அதாவது வலது பக்கம் வந்த முடிவும் இடது பக்கம் வந்த முடிவும் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது. அப்போ therefore LHS = RHS அப்படின்னு போடுவோம். ரைட்டுங்களா? LHS = RHS. அதாவது 1 மற்றும் 2, முடிவு 1 மற்றும் 2ன் படி என்னது? A × BC ஆனது AB × C என நிரூபிக்கப்பட்டது. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து நம்ம 2வது கணக்கு போகலாமா? இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஒரே கணக்கில் இந்த மாதிரி 3மே கேட்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் தான் கேட்பாங்க. 3 கேட்டால் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக வரும். ஏதாவது ஒரு அந்த மதிப்பெண் என்ன, எந்த மதிப்பெண்ணில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல என்ன செய்வாங்க? கேட்பாங்க. இப்போ நமக்கு பயிற்சியில் வந்து நமக்கு எல்லாம் மொத்தமாக கொடுக்கணுங்கிறதுக்காக மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்றா தான் நம்ம என்ன செய்வாங்க? பிரித்து கொடுப்பாங்க. ரைட்டா? கணக்கினுடைய தன்மை 2 மார்க்காக இருந்தால் எதை கொடுக்கலாம், 5 மார்க்காக இருந்தால் எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க என்ன செய்வாங்க? பிரித்து கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம எந்த கணக்கு போக போகிறோம்னா 2வதாக இருக்கக்கூடிய இந்த கணக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எடுத்துக்கிறோம். A - B × C = AC - BC. ரைட்டுங்களா? ரைட். இங்கே பாருங்கள், நிரூபிக்க வேண்டியது A - B × C. இப்போ இதில் இடது பக்கம் இருக்கிறது என்ன இருக்குது? A - B × C. இப்போ இதில் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து A - B. ரைட்டுங்களா? A - B. ஏங்கிற அணியை முதல்ல எழுதிக்கிறோம், மைனஸ் பிங்கிற அணியை என்ன செஞ்சுக்கிறோம்? எழுதிக்கிறோம். ரைட்டா? இப்போ கழித்து எழுதணும். கழித்து எழுதும் பொழுது எப்படி கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? கழித்தாலும் கூட்டும் பொழுதும் ஒத்த உறுப்புகளைத்தான் கூட்ட வேண்டும். அதாவது இந்த மாதிரி நேருக்கு நேராக இருக்கக்கூடிய உறுப்புகளை கூட்டணும். கழிக்கிறதா இருந்தால் கழித்து எழுதணும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ கழித்து பாருங்கள். 1 - 4 - 3, 2 - 0 0, 2 சாரி 2, 1 - 1 0, 3 - 5 -2. ரைட்டா? பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -2. இப்போ கழிச்சாச்சு. இப்போ இதை என்ன செய்யணும்? சியோட பெருக்கணும். அப்போ A - B நம்ம கண்டுபிடிச்சி வச்சதை அப்படியே எழுதணும். ரைட்டுங்களா? இன்ட்டு C. A - B எழுதிக்கிறோம். C வந்து அவங்க கணக்கில் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க. பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? எழுதிடுறோம். ரைட்டா? இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கணும். பெருக்கலுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே ரூல் தான். 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அதாவது நிறையை நிரலில் நாம் பெருக்க வேண்டும். ரைட்டுங்களா? பெருக்குங்க. 2 6, -6, -3 இருக்கிறதுனால -6. ரைட்டா? 2 1 2. அதே மாதிரி -3 × 0 0, 2 × 2 4. ரைட்டு. ரெண்டாவது நிறைய வச்சு பெருக்குங்க. 0 × 2 0, -2 × 1 -2. திருப்பி 0 வச்சு 0 பெருக்குனா 0, -2 × -2 4, -4. இப்போ இதை நம்ம வழக்கம் போல் கூட்டி எழுதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ மைனஸ் ப்ளஸ் கலந்து வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ரைட்டுங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரைட்டா? அடையாளம் வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம கழித்து தான் போடணும். 6ல் 2 போனால் 4. ரைட்டுங்களா? பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -4. ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. 4 அப்படியே என்ன செஞ்சிடறோம்? இறக்கிறோம் 0 இருக்கிறதுனால. இங்கே 0 இருக்கிறதுனால 0க்கு மதிப்பு இல்லை, அதனால் -2 அப்படியே கீழே இறக்கிறோம். அதே மாதிரி 0க்கு மதிப்பு இல்லை விட்டுறலாம். அதுக்கடுத்து -4 அப்படியே இறக்கிறோம். ரைட்டுங்களா? இது வந்து ரிசல்ட் நம்பர் 1. அதே மாதிரி வலது பக்கத்தில் AC - BC. இங்கே 2 பெருக்கல் நம்ம நிகழ்த்த வேண்டியிருக்கு. ஏயையும் சியையும் பெருக்கணும். அதுக்கு அடுத்தது பியையும் சியையும் என்ன செய்யணும்னா பெருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏசி கண்டுபிடிச்சிக்குவோம். இந்த ஏ என்ற அணி கணக்கில் கொடுத்துருக்குது. அதே மாதிரி சி என்ற அணியும் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. அதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? பெருக்கிறோம். வழக்கம் போலவே 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரைட்டு. பெருக்குனீங்கன்னா 2 2, 2 1 2. அதே மாதிரி 1 0 0, 2 2 4. திருப்பி 2 2, 3 1 3. திருப்பி 1 0 0, 2 6. சரிங்களா? ரைட்டு. இப்போ இதை வழக்கம் போல் கூட்டி போட்டுறீங்க. இது எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எளிமையாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? கூட்டிடலாம். 4 4, 2 + 3 5, 0 + 6 6. ரைட்டு. ஏசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் கழிக்கணும். ரைட்டா? இப்போ பிசி கண்டுபிடிக்கிறோம். பி என்பது கணக்கில் கொடுத்துருக்கக்கூடியதை எழுதுகிறோம். அதே மாதிரி சி என்பது கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதிடுறோம். திருப்பி இது ரெண்டையும் வழக்கம் போலவே என்ன செய்கிறீங்க? பெருக்கிறீங்க. 4 2 8, 0 × 1 எவ்வளவு? 0.
அடுத்தது 4 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 2 0. அடுத்தது ஓ ரெண்டா 2, ஐ ஒன்றா 5. அடுத்தது 4 0 0, ஐ ரெண்டா 10. ரைட்டுங்களா? இப்போ இதை கூட்டி எழுதிருங்க. 0 8 0, 2 + 5 7, 0 + 10 0 10. ரைட்டா? ரைட். இப்போ ஏசி மற்றும் பிசி ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிச்சு எழுதணும். ரைட்டுங்களா? கவனிங்க, ஏசி இந்த கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த அணியை தூக்கி இங்கே எழுதிடுறோம். அதே மாதிரி பிசி கண்டுபிடிச்சிருக்கக்கூடியதை இங்கே எழுதிடுறோம். இடையில மைனஸ் போட்டு கழிச்சு எழுதுறோம். ரைட்டா? இப்போ கழிக்கும் பொழுது ஒத்த உறுப்புகளை கழிக்கிறீங்க. பாருங்க, 4ல் இந்த 8 கழிச்சிங்க அப்படின்னா -4. ரைட்டா? -4. அதே மாதிரி 4 -0 4, 5 -7 -2, 6 -10 -4. ரைட்டுங்களா? இதை வந்து ரிசல்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ இடது பக்கம் வந்த முடிவும் வலது பக்கம் கடைசியில் வந்த முடிவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு அணியையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அந்த 1வது முடிவு மற்றும் 2வது முடிவு ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இடது பக்கம் இருக்கக்கூடியதும் வலது பக்கம் இருக்கக்கூடியதும் சமமாக இருக்குது. தட் இஸ் LHS = RHS. அதனால் A - B × C = AC - BC என நிரூபிக்கப்பட்டது. ரைட்டு. அடுத்த கணக்கு போடாமல் அதுலேயே 3வது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A - B டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இடது பக்கம் இருக்கக்கூடியது என்னன்னா A - B ஹோல் டிரான்ஸ்போஸ். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வழக்கமாக சொன்னது தான். முதல்ல A - B ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ A - B ஏங்கிற அணியை எழுதுகிறோம், -Bங்கிற அணியை என்ன செய்கிறோம் எழுதுகிறோம். இது ரெண்டும் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடியது தான். ரைட்டா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிச்சு எழுதுறீங்க. இந்த 1ல் 4 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? -3. 2 - 0 2. 1ல் மொத்த உறுப்பான 1 கழிச்சோம்னா 0. 3 3 - 5 -2. அப்போ A - B ரெடி ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ டிரான்ஸ்போஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். A - B ஹோல் டிரான்ஸ்போஸ். A - Bங்கிற அணியை அப்படியே எழுதிடுறோம். அதுக்கு மேலே என்ன செஞ்சிடும்? டிரான்ஸ்போஸ். ரைட்டுங்களா? டிரான்ஸ்போஸ்னால் என்ன செய்யணும்? நிறையில் இருக்கிறதெல்லாம் நிரலுக்கு மாற்றணும். அதாவது கிடைமட்டமாக இருக்கிறதெல்லாம் தூக்கி செங்குத்தாக போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? இந்த -3 2 அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா கிடைமட்டத்தில் இருக்குது. அதை தூக்கி இப்படி செங்குத்தாக போடுங்க. அவ்வளோதான். இதை பாருங்கள், இந்த -3 2 தூக்கி இப்படி போட்டாச்சு. 0 - 2ங்கிறத தூக்கி இப்படி போட்டாச்சு. ரைட்டுங்களா? நிறையை நிரலாக மாற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுதான் டிரான்ஸ்போஸ். ரைட்டுங்களா? இப்போ இதை முடிவு நம்பர் 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இடது பக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்தது வலது பக்கம் என்ன இருக்குன்னா A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ். இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? A டிரான்ஸ்போஸ்னால் இந்த பாருங்கள், கணக்கில் இருக்கிறத தான் எழுதணும். இந்த பாருங்கள், ஏயில் இருக்கிறது இதுதான் A, இது வந்து B. அப்படியே இதை நிரலாக மாற்றிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. வலது பக்கம் இருக்கக்கூடியது இங்கே கவனிங்க. A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ்னால் இந்த பாருங்கள், ஏயில் இருக்கிறத அப்படியே நிரலாக மாற்றிருக்கீங்க. 1 2ங்கிறத இங்கே கொண்டு வந்திருப்போம். ரைட்டுங்களா? அதே மாதிரி 1 3ங்கிறத இப்படி கொண்டு வந்திருப்போம். B டிரான்ஸ்போஸ் Bயில் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்ற 4 0வை திருப்பியாச்சு. அதே மாதிரி 1 5ங்கிறத திருப்பியாச்சு. ரைட்டுங்களா? இப்போ இதை ரெண்டையும் நம்ம கழிச்சு போகணும். ரைட்டுங்களா? வழக்கம் போல தான் 1 - 4 -3, 1 - 1 0, 2 - 0 2, 3 - 5 -2. இப்போ 1வது முடிவு 2வது முடிவு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1 மற்றும் 2ன் படி A - B ஹோல் டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்கப்பட்டது. ரைட்டுங்களா? இப்போ அதிலே 8வது கணக்கு A B அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ், முக்கோணவியல் மதிப்புகளை அதில் என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்தாலும் சரி, அது எண்கள் கொடுத்துருந்தாலும் சரி, ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம எப்பயும் போல் செய்ய வேண்டியது அவ்வளோதான். எனில் A² + B² = I. ஐனா உனக்கு என்னன்னு தெரியும்? அலகு அணி அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ A² அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அப்படியே உள்ளே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி போட்டக்கூடாது. A²னா A × A. ஒரு அணி நம்ம ஒரு நம்பரவே எடுத்துக்கிடுவோம். 5² அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 × 5ன்னு அர்த்தம். 5ஆல் நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ 5 5 பெருக்கும் பொழுது நமக்கு 25 வருது. அதே மாதிரி A² அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா A × A. ரைட்டுங்களா? ரைட். இப்போ கவனி, A² ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம்.
ஏ ஸ்கொயர்னா ஏ என்ற அணியை திருப்பி ஏ என்ற அணியால் நான் பெருக்கியிருக்கேன். அதாவது இது ஒரு ஏ, இன்னொரு ஏ, ரைட்டா? ஏ என்ற அணியவே 2 தடவை போட்டு என்ன செஞ்சிடறோம், நம்ம பெருக்கணும். அப்படியே உள்ளே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி போட்டுறக்கூடாது, போட்டோம்னா தப்பாக போயிடும், ரைட்டுங்களா? அதே மாதிரி ஏ கியூப்னு கொடுக்குறாங்கன்னா இந்த அணியை என்ன செய்யணும், 3 தடவை எழுதணும். 3 தடவை எழுதி என்ன செய்யணும்னா பெருக்கணும், ரைட்டுங்களா? பெருக்க முடிந்தால் அந்த மாதிரி போட்டு பெருக்கணும், ரைட். இப்போ இதை பெருக்கிறதுக்கு வழக்கம் போலவே அந்த 7 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறையை நிரலில் பெருக்க வேண்டும், ரைட்டுங்களா? பெருக்கணும்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, 0 இன்ட்டு 0 0, ரைட்டு. இதை காஸ் தீட்டா இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. அடுத்தது ரெண்டாவது நிறைய வச்சு பெருக்குங்க. 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0, காஸ் தீட்டா இன்ட்டு 0 0. அடுத்தது 0 இன்ட்டு 0 0, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டுங்களா? இப்போ 0க்கு மதிப்பில் 0வெலாம் என்ன செஞ்சிடலாம், 0வோட எதை கூட்டினாலும் அதே நம்பர் திரும்ப வந்துடும். அதனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0ங்கிறது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, 0 ப்ளஸ் 0 0, இதுவும் 0. அதே மாதிரி 0 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஏ ஸ்கொயர் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், பி ஸ்கொயர். அதே மாதிரி தான் பியை 2 தடவை என்ன செய்கிறோம், நம்ம பெருக்கிறோம், ரைட்டா? பிங்கக்கூடிய அணி இன்ட்டு பிங்கிற அணி வழக்கம் போலவே 7 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறையை நிரலில் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். சைன் இன்ட்டு சைன் எவ்வளவு, சைன் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து 0 இன்ட்டு 0 0. அதே மாதிரி சைன் இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு சைன் 0. அதே மாதிரி 0 இன்ட்டு சைன் தீட்டா 0, சைன் தீட்டா இன்ட்டு 0 0, ரைட். அடுத்து 0 இன்ட்டு 0 0, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டுங்களா? இதை கூட்டி எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா, இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இது சைன் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்ம என்ன செஞ்சு ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டணும். இங்கே கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டையும் கூட்டுறீங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இருந்தால் இருக்கு இல்லையா, கண்டுபிடிச்சதை இங்கே எழுதிடுறோம். அதே மாதிரி பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சதை இங்கே எழுதிடுறோம். ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்ட வேண்டும், ரைட். ஒரு சின்ன இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த இடையில என்ன போடணும் அப்படின்னா ப்ளஸ் போடணும், ரைட்டுங்களா? ஒரு தப்பு இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த ரெண்டு அணிக்கு இடையில என்ன போட்டுருங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ரைட்டுங்களா? இப்போ நம்ம கூட்டுறதுக்கு நமக்கு வழக்கம் போலவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, கூட்டுவதற்கு என்ன பண்ணணும், நம்ம ஒத்த உறுப்புகளை கூட்ட வேண்டும். அதே மாதிரி அதாவது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி 0 ப்ளஸ் 0 0 ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் 0 ப்ளஸ் 0 0. அதே மாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போ உனக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ட்ரிகாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் இருக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதனுடைய மதிப்பு இது என்னன்னா 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு எவ்வளவு, 1. அதே மாதிரி இங்கேயும் அதே தான் இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு, 1. இப்போ நமக்கு என்ன தெரியுது, இது 1, இது 0, இது 0, அதே மாதிரி இது 1. 1 0 0 1ங்கிறது என்னது, நமக்கு அலகு அணி. அது என்னவா மாறிடும், நமக்கு ஐ அப்படின்னு வந்துடும், ரைட்டுங்களா? சொல்கிறது புரியுதா? ரைட். எனவே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ என நிரூபிக்கப்பட்டது, ரைட்டுங்களா? சரி, ரைட். அடுத்த கணக்கு வருவோம், நல்ல கவனிங்க. ஏ பி ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க. என்ன இதுக்கு முன்னாடி கொடுத்த கணக்கில் பூராமே உள்ளுக்குள்ளே எண்கள் இருக்கும். என்ன ஒரு விஷயம் என்னென்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் போல் நம்ம கணக்கு செய்ய வேண்டியதுதான். கொடுத்துட்டு இந்த இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், நிரூபிக்க சொன்னாலே நம்ம என்ன செய்யணும், இடது பக்கம் வலது பக்கம் தனித்தனியாக பிரித்து நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம், ஏஐ ரெண்டு எழுதியிருக்கோம். இப்போ ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இடது பக்கம் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னு கண்டுபிடி. ஏ ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், ஏ இன்ட்டு ஏ, ஏயால் நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கணும், ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. வழக்கம் போல பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னோம், நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். பெருக்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி, ரைட்டுங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, ரைட். அதே மாதிரி இந்த நிறைய வச்சு இந்த நிரலை பெருக்குறீங்க. ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு டி பிடி, ரைட்டுங்களா? அது ஆன்சர் கிடச்சிருச்சா? அதே மாதிரி ரெண்டாவது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக பெருக்கணும். இதை வச்சு பெருக்கும்போது சி இன்ட்டு ஏ சிஏ அல்லது ஏசி, அடுத்தது டி இன்ட்டு சி டிசி அல்லது சிடின்னு போடலாம், ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இதை வச்சு பெருக்குங்க. சி இன்ட்டு பி பிசி, அதே மாதிரி டி இன்ட்டு டி என்ன ஆகி போயிடும், டி ஸ்கொயர்.
நமக்கு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு ரைட்டுங்களா. அடுத்தது என்னென்னா ஏயோட இந்த ஏ ப்ளஸ் டியை நம்ம பெருக்கணும் ரைட்டுங்களா. பாருங்கள் ஏ ப்ளஸ் டியை இந்த ஏங்கக்கூடிய அணியோடு நான் என்ன செய்கிறேன் பெருக்கிறேன் ரைட்டா. ரைட்டு பெருக்குனா என்ன வரும்னு பாருங்கள். இந்த ஏ ப்ளஸ் டின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஸ்கேலர் ரைட்டுங்களா, ஒரு திசையிலி. ஒரு திசையிலேயே ஒரு அணியில் பெருக்கும்பொழுது இந்த உறுப்பை கொண்டு போய் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் ரைட். இப்போ இந்த பாருங்கள் ஏ எப்படி பெருக்குங்க, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு டி ஏடி ரைட்டுங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. அடுத்து பியை வச்சு பெருக்கும் பொழுது பி இன்ட்டு ஏ ஏபி ப்ளஸ் பி இன்ட்டு டி பிடி. அடுத்தது சியை வச்சு பெருக்குங்க ஏசி ப்ளஸ் சிடி. அடுத்து டியை வச்சு பெருக்குங்க ஏடி ப்ளஸ் டி இன்ட்டு டி எவ்வளவு டி ஸ்கொயர் ரைட்டா. பெருக்கியாச்சா. அப்போ இடது பக்கம் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏயையும் நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது ரெண்டையும் என்ன செய்யணும் நம்ம கழித்து எழுதணும். ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். இந்த ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏங்கக்கூடியதை இந்த இங்கே பாருங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம கழித்து எழுதணும் ரைட்டுங்களா. இப்போ கழிக்கும் போது பாருங்கள் இதிலிருந்து இதை ஒத்த உறுப்பை நம்ம கழிக்கிறோம். ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ கேன்சல் ஆகிரும். கழிக்கும் பொழுது கேன்சல் ஆகிரும். பிசி மைனஸ் ஏடி இதை கழிக்கும் போது மைனஸ் ஏடி ரைட்டா. இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஏபி ப்ளஸ் பிடி இங்கேயும் ஏபி ப்ளஸ் பிடி. அப்போ கழிக்கும் போது என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிரும், 0 ஆகிரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏசி ப்ளஸ் சிடி இங்கேயும் ஏசி ப்ளஸ் சிடி கழிக்கும் போது சமமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும் 0 ஆகிடும் ரைட். இப்போ இதை பாருங்கள் இது வேறு வேறையாக இருக்குது. இங்கே பாருங்கள் டி ஸ்கொயரும் இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, அது கேன்சல் ஆகிரும். அப்போ பிசி மைனஸ் ஏடி ரைட்டுங்களா. சரி ரைட்டு. இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் தனியாக நம்ம வலது பக்கம் இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இப்போயே பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்கள் பிசி மைனஸ் ஏடி இங்கேயும் பிசி மைனஸ் ஏடி இருக்குது, இங்கே ரெண்டு 0வாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா உள்ளுக்குள்ளே ஒரே மாதிரி உறுப்பு இருந்துச்சுன்னா அப்படியே தைரியம் என்ன செஞ்சிடலாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ பிசி மைனஸ் ஏடியை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா எதை வெளியில் எடுக்கிறோமோ அதால் உள்ளே வகுத்துருங்க. இப்போ பிசி மைனஸ் ஏடியவே எடுத்துட்டோம், அதை வகுத்தோம்னா என்ன கிடச்சிரும் 1. 0வை எந்த நம்பரால் வகுத்தாலும் 0 தான். அதனால் இது 0 ஆயிரும். இங்கே நமக்கு என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். அப்போ பிசி மைனஸ் ஏடி இந்த 1 0 0 1ங்கிறது நமக்கு எதுக்கு சமம், ஐக்கு சமம் ரைட்டா. இரண்டாம் வரிசை அலகணியாக இருக்கிறதுனால I2ன்னு போடுறோம் ரைட்டுங்களா. அப்போ பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன செஞ்சிருச்சு, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் ஆன்சர் டைரெக்டாகவே நமக்கு கிடைச்சிருச்சு என நிரூபிக்கப்பட்டது ரைட்டுங்களா. அடுத்த கணக்கு இது கொஞ்சம் முக்கியமான கணக்கு. அதாவது அதிகமாக நியூ சிலபஸ்லேயும் சரி பழைய சிலபஸ்லேயும் சரி ரைட்டுங்களா அதிகமாக 5 மார்க்கில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று. இன்னொன்று நம்ம பயிற்சியில் ஒரு கணக்கு பார்த்துருப்பீங்க, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுவுமே அடிக்கொருக்கா கேட்கப்பட்ட மாடல். பயிற்சியிலையுமே அதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு எல்லாத்தையும் எடுத்து தான் நான் உங்களுக்கு இதில் விளக்கம் சொல்லியிருக்கேன். எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய மாடலில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகளை நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள் 13வது கணக்கு ஒன்று பாருங்கள். ஏ ஒரு அணி கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 ஈக்குவல் டு ஆக்சுவலாக இது 0 கிடையாது ஓ ரைட்டுங்களா. ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பூஜ்ஜிய அணி என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ரைட். இப்போ பாருங்கள் இப்போ ஏ ஸ்கொயர்னால் உனக்கு நல்லா தெரியும், ஏ என்ற அணியை ஏ என்ற அணியால் பெருக்க வேண்டும் ரைட்டா. பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும் 7 மாதிரியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டா. என்ன வரணும் 3 × 3 9, 1 × -1 -1, 3 × 1 3, ஓ2 2 2. அதே மாதிரி -1 × 3 -3, 2 × -1 -2, -1 × 1 -1, 2 × 2 4. இப்போ இதை கூட்டி போடுறீங்க. கூட்டும் பொழுது 9 - 1 நமக்கு என்ன வாய்ப்பு வரும் 8, 3 + 2 5. ரெண்டுமே குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டத்தான் செய்யணும். 3 + 2 5. பெரிய நம்பரில் இருக்க அடையாளம் மைனஸாக போட்டுடுறோம் -5. இப்போ அடையாளம் வேறு இருக்கிறதுனால கழிக்கிறீங்க. 4ல் 1 போனால் 3 ரைட்டா. இப்போ ஏ ஸ்கொயர் கிடச்சிச்சு. அடுத்தது ரைட்டுங்களா. அடுத்து நம்ம நேரடியாக செஞ்சிடலாம். ஏ ஸ்கொயர் -5a + 7i2 ரைட்டா. ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே போட்டுடுறோம்.
இந்த மைனஸ் குறியீடு அப்படியே போட்டிருக்கேன். 5க்கு அந்த 5 அப்படியே எழுதிடுறேன். ஏங்கிறது ஏங்கிற அணி, அந்த கொடுக்கப்பட்ட அணியை திரும்ப அப்படியே எழுதிடுறோம். ப்ளஸ் 7 எழுதிடுறோம். I2ங்கிறது நமக்கு தெரியும், அலகு அணி. ரைட்டா? இப்போ இது என்ன செய்யணும்னா இதை அப்படியே இறக்குங்க. இந்த பாருங்கள், இந்த அணியை ஒன்றும் செய்யலை, அதை அப்படியே தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல -5 இருக்கிறதுனால இந்த இடத்த ப்ளஸ்ஸாக மாற்றி இந்த -5ஓடு சேர்த்து உள்ளே பெருக்கிடுங்க. ரைட்டா? -5 வச்சு அப்படியே பெருக்குனீங்கன்னா -5 × 3 -15, -5 × 1 -5, -5 × -1 +5 மாறிடும். அதே மாதிரி -5 × 2 எவ்வளவு? -10. ரைட்டா? மைனஸோடு சேர்த்து பெருக்கிட்டதுனால இந்த இடத்துல குறி நமக்கு என்னவாக மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே +7 தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 7 வச்சு அப்படியே உள்ளே பெருக்குங்க. 7 × 1 7, 7 × 0 0, 7 × 0 0, 7 × 1 7. இப்போ பாருங்கள், 3 அணிகள் இருக்குது. 3 அணிகளுக்கு இடையில ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம்? கூட்டலாம். கூட்டும் பொழுது ஒவ்வொரு அணிலையும் ஒத்த உறுப்புகளை கூட்டணும். இந்த பாருங்கள், 8க்கு நேராக இங்கே -15, -15க்கு நேராக இங்கே என்ன இருக்குது? 7. இந்த 3 உறுப்பையும் கூட்டி ஒரே உறுப்பாக நம்ம எழுதணும். ரைட்டா? இப்போ கூட்டுக்கு வந்து பாருங்கள், 8 -15 + 7. அதே மாதிரி 5 -5 + 0, -5 + 5 + 0. அதே மாதிரி 3 -10 + 7. இப்போ கூட்டுங்க. இப்போ இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடையாளங்கள் வேறு வேறையாக இருக்கிறதுனால ப்ளஸில் உள்ளதெல்லாம் தனியாக கூட்டுங்க. 8 + 7 15, 15 - 15 0 ஆயிரும். 5 - 5 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இங்கேயும் -5 +5 இருக்குது, 0 ஆயிரும். இங்கே பாருங்கள், 3யும் 7யும் கூட்டினோம்னா 10, 10 - 10 0 ஆயிரும். அப்போ எல்லாமே 0 இருக்கிறதுனால இது வந்து ஒரு நமக்கு என்ன அணி? பூஜ்ஜிய அணி. இப்போ கணக்கில் சொன்னது வந்துருச்சா? a² - 5a + 7i2 = O ஒரு பூஜ்ஜிய அணி என நிரூபிக்கப்பட்டது. இது கொஞ்சம் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ரைட்டுங்களா? எளிமையான கணக்கும் கூட. நமக்கு தேர்வில் கேட்டால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? 5 மார்க்கு வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? கொஞ்சம் அணிப்பெருக்கல்ல இருக்கக்கூடிய கணக்குகளை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அணிப்பெருக்கல்லேருந்து தான் உனக்கு ஒரு 5 மார்க்கு கேள்வி வரும். அதனால் ஈஸியாக நீ 5 மார்க் எடுத்து என்ன செஞ்சிடலாம்? உனக்கு தேர்வில் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அணிப்பெருக்கல் பாடம். ரைட்டுங்களா? அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு மார்க்கு நீ என்ன செய்யலாம்? அணிகளில் எடுக்கலாம். ரைட்டுங்களா? ரைட்டு. நன்றி.